ஓகே. அவர் வந்து ராஜு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு சொல்றாங்க. அவரால இனிமே உயிர் பிழைக்க முடியுமா? இல்ல கணையம் கேன்சரு அப்படின்ற மாரி பிளஸ் லிவர்லலாம் பரவி இருக்கு. ஸ்டேஜ் 4னாலே மத்த உறுப்புக்கு பரவல் தான். ஸோ மத்த உறுப்புக்கு பரவல் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, ஜென்ரலா சர்வைவல் ரேட் ரொம்ப குறைவு. அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீமோதெரபி குடுத்து லைஃப் ப்ரொலாங்கிங் தான் ஜென்ரலா பண்ணுவாங்க. மிராக்கிள் ஏதாவது நடந்தா தான் சான்ஸ் இருக்கு. ஸோ லைஃப் ப்ரொலாங்கிங்ன்ற போது என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் 3 மாசத்துல இறந்தக்கூடிய ஒரு கேஸ வந்துட்டு, ஒரு 2 வருஷம் வந்து 2 1/2 வருஷம் கூட நம்ம கீமோதெரபில வந்து அப்படியே கொஞ்சம் லைஃப்ப ப்ரொலாங் பண்ண முடியும். ஸோ இதுதான் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜ் 4ன்றது எல்லா இடத்துலயும் பரவன விஷயம். ஸோ அந்தந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கேன்சர் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு நான் சொல்ற இந்த ஸ்டேஜ் 4 இந்த கேன்சர் பேஷண்ட் போன கூட சொல்லியிருந்தேன். அந்த கேன்சர் பேஷண்ட் இறக்கிறது கேன்சர்னால கிடையாது, இதுக்கு நடுவில் வர தொற்று நோய்கள்னால அப்படின்ட்டு. ஸோ தொற்று நோய்கள் ஈஸியாக உள்ள போகிறோம். இந்த ஸ்டேஜ் 4ல இருக்கும்போது அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன் ஏதாவது திடீர்னு நடுவில் வந்ததுன்னா உயிரிழக்க செய்யும். அதே மாதிரி மற்ற எண்ட் ஆர்கன் டேமேஜ், இப்போ கிட்னிக்கு பரவி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, லிவருக்கு பரவி லிவர் ஃபெயிலியர் ஆயிடுது, இதெல்லாம் கூட நம்மளுக்கு திருப்பியை வந்து எந்த இறப்பை நீடிக்கும். ஸோ அதனால ஸ்டேஜ் 4ன்றது அதனால தான் ஒரு டஃப் சிச்சுவேஷன் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து நீட்டி வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா